இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு செலிப்ரிட்டி ஸ்டைல் சாரீ ட்ராப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்பும் நல்லா பண்ணாலும் இந்த சைட் பிளேட் மட்டும் வரவே வராது இல்லைங்களா? அது எப்படி அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக லேயராக வருதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக ஒரு நீட்டான எலிகெண்ட்டான ஒரு சாரீ ட்ராப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரீ ட்ராப்பிங்கை நீங்கள் உங்களுக்கு நீங்களே அழகாகவும் வேர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் மற்றவங்களுக்கு கட்டி விடுறதன் மூலிமா இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து கூட பண்ணலாங்க. ஸோ சாரீ ப்ரீப்ளீட்டிங் கூட நம்ம ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும், அயனிங் டேபிள் வாங்கணும் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டாலும் இந்த சாரீ ட்ராப்பிங்க்கு உங்களோட டேலண்ட் மட்டுமே தாங்க தேவைப்படும். ஸோ பர்ஃபெக்டாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணி விட்டிங்கனாவே ஸோ உங்கள்கிட்ட நிறையா கிளைண்ட்டு நீங்கள் நல்லா கட்டி விடுறீங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். சாரீ ட்ராப்பிங்கில் மொத்தம் 3 போர்ஷன் இம்பார்ட்டனுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பல்லு ப்ளீட், ரெண்டாவது வந்து சென்டர் ப்ளீட், மூணாவது வந்து இந்த சைட் ப்ளீட். ஸோ நம்ம பல்லு ப்ளீட் சென்டர் ப்ளீட் கூட நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சைட் ப்ளீட் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலோடது தான். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸோ என்ன மாதிரி நான் பண்ணுறேன்னு வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ராப் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீப்ளீட்டட் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆன் ஸ்பாட் சாரியாக இருந்தாலும் நீங்கள் பல்லு ப்ளீட் எடுக்கிறப்போ ஒரு 9 ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி, குறைஞ்சது ஒரு 8 ப்ளீட்ஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து நல்லா அழகாக வரும். ஸோ இன்னமே வந்து லுக் வைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப எலிகெண்ட்டாக தெரிவாங்க உங்கள் கிளைண்ட்டு. ஸோ பல்லு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்டர் மட்டும் எடுத்து பேக் சைடு கொண்டு வருவோம். ஸோ அப்படி இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பல்லு ப்ளீட் எடுத்துருக்கோமோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து அரேஞ்ச் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் லேயர் பார்டர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டொமக் சைடு கொண்டு வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்படி கொண்டு வரப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சைட் ப்ளீட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வர்றதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா டைட்டாக நல்லா பார்டர் வந்து சுருக்க இல்லாமல், பேக் சைடும் நல்லா சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைட் ப்ளீட் வந்து வரணும் ரொம்ப லூஸ் அடித்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக கொண்டு வந்துட்டு உங்களோட ரைட் சைடு தையில் வந்து சென்டர் ஆஃப் தையில் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பின் பண்ணுறப்போ நல்லா உங்களோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து இல்லை உங்கள் கிளைண்ட்டோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம். ஸோ நான் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் எடுக்கிறேங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு எல்லா ப்ளீட்ஸுமே வந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வர கடைசி ப்ளீட் மட்டும் நல்லா ப்ராடாக, அதாவது நீங்கள் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் 3 இன்ச்சும் இந்த கடைசியாக வர ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சென்டர் ப்ளீட் வந்து நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரியோட லென்த்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சாரியோட லென்த்து வச்சு தான் நம்ம வந்து இந்த சென்டர் ப்ளீட் வந்து அதிகமாக வர்றது கம்மியாக வர்றது இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போது உங்களோட கிளைண்ட்டு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுங்க. ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸில் இருக்காங்கன்னா மோர் தென் நீங்கள் 7 ப்ளீட்ஸ் 8 ப்ளீட்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் அதுக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக 10 ப்ளீட்ஸ்க்கு மேலே கூட வரும். ஸோ கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்க வந்து உங்கள் கிளைண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரியில் வந்து அந்த ப்ளவுஸ் பிட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணவே கூடாது. இல்லை அவங்க அந்த ப்ளவுஸ் பிட் தான் யூஸ் பண்ணி வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல வந்து வேறு ஒரு பிட்டு வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிடுங்க. அப்போ தான் வந்து இந்த சென்டர் ப்ளீட் வந்து நிறையா வரும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ சைட் ப்ளீட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ளீட்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம சென்டர் ப்ளீட்லாம் எடுத்து பின் பண்ணினதுக்கப்புறமா நம்ம சைட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணணும் நம்ம டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி ஒவ்வொரு லேயராக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மடிப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ ஃபோல்டு ஒவ்வொரு டைமும் எடுக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த ப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
சில பேர் வந்து 2 ப்ளீட் 3 ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ப்ளீட் எடுக்க நழுவிட்டு வரும் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஹரிசாண்டல் டைப்பில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த 5th ப்ளீட் 6th ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் லைனில் இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ளீட்டெலாம் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் வந்து உள்ள டக்கிங் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிற சாரீ போர்ஷன் வந்து அப்படியே பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டு பேக் சைடு வந்து உள்ள அவங்க முதுகு பக்கம் வந்து டக்கிங் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து சாரீ வந்து சைடில் எல்லாமே வந்து சுருக்க சுருக்க இல்லாதமா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே ஃபால்ஸ் சைடெல்லாம் வந்து அந்த பார்டரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நல்லா பொறுமையாக ஒவ்வொரு ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்ஸும் நல்லா பொறுமையாக எடுத்துகிட்டு ஸோ நல்லா கையிலே நல்லா ஒரு தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சாரீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.